உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால், அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் 12 ராசிக்குட்பட்ட 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற 2020 ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா, அது இனிய ஆண்டா, இனிப்பான ஆண்டா, எங்கு கொஞ்சம் கசப்பை தரும், எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும், எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம். ஆக 2026 புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது, உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். வாருங்கள் அன்பர்களே. இந்த 2026ஆம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள், முக்கியமாக 4 கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்லுகிறோம். குரு பகவான், ராகு, கேது மற்றும் சனி பகவான். இந்த 4வரில் 3வரினுடைய பெயர்ச்சி இந்த 2026இல் நிகழும். சனி பகவானை தவிர ஏனைய 3 கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள். மற்ற சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த 4 வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது. இந்த குரு பகவான், ராகு, கேதுக்கள், சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த 2026 4 ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்து அன்பர்களே, ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு அற்புதமான ஆண்டு. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான கிரக நிலைகள் கோச்சாரத்தில் அமைகிறது. சரி, என்ன விஷயங்கள்ல நன்மை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பெருவாரியாக நன்மை தான். முதல் அமைப்பாக சுபகாரியங்கள். அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு திருமணம் ரொம்ப தாமதமாகிட்டு இருக்கலாம். 30 வயது கடந்துருச்சு, என் கூட படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சி கல்யாணமாகி நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க, நான் இன்னும் கல்யாணமாகாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட இந்த ஆண்டு திருமணத்திற்கான ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு நன்றாகவும் இருக்கின்றது. ரிஷபத்திற்கு தாராளமாக முயற்சியுங்கள். இந்த காலகட்டம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகிற காலகட்டம். அதேபோல் மன வாழ்க்கை பாருங்கள், கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாண வாழ்க்கையில் 1008 பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்ததுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கும், கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், தொந்தரவுகள் குறையும், கடுமையான வாக்குவாதங்கள் குறைந்து ஒரு நல்ல இனிய இல்லறத்தை நோக்கி பயணப்படுவீர்கள். அதே போல் தான் புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் சார்ந்தும் யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல முறையில் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது தசாபுக்தி மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா போதுமானது. சரிங்களா? அதே போல் அது ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு, வேலையே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. தாராளமாக முயற்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும், தாராளமாக முயற்சிங்க. சரிங்களா? இதுவும் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அன்பர்களே, தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதேபோல் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இப்போ இருக்கிறத விட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் மிக சிறப்பானதாக உண்டு. சரிங்க, எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகிறதில்ல அல்லது இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கிடைக்காது. ஆனால் நல்ல பாராட்டுதல்கள் அடிக்கடி கிடைக்கும். உயர் அதிகாரி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார், பிறருக்கு முன்பாக நம்ம மகிழ்விக்கிற மாதிரி பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதனால் நமக்கு நற்பெயரும் நம் மீதான நம்பிக்கை தன்மையும் வேலை செய்கின்ற இடங்களில் பலருக்கும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் தொட்டதெல்லாம் நல்ல மேன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதேபோல் திருமண அமைப்புகள் வரும்போது ஒரு சிலருக்கு அவரவர் விருப்பங்களுக்கு விருப்ப திருமணம் ஏற்படுறதுக்கும்
வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, தொழில் வழக்கமாக ஒரு ஃப்ளோ போகும், ஓரளவுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது ஓகே. ஆனால் இப்போ வழக்கத்தை விட கூடுதலான நன்மை, வழக்கத்தை விட கூடுதலான வளர்ச்சி, வழக்கத்தை விட கூடுதலான வருமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. ஆக என்ன பண்ணணும்? தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற அன்பர்கள் கடுமையாக உழைங்க. இது பீரியட், இட் இஸ் அ பீரியட் டு ஒர்க். நல்லபடியாக தொழில் செய்து நல்ல வருமான ஓட்டங்களை சம்பாதிப்பதற்கு அற்புதமான காலகட்டம். கையில் 4 காசை இறுக்கி பிடிச்சி சேர்க்கலாம். அப்போ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கும் உத்தியோகம் செய்கின்ற அன்பர்களுக்கும் இருவர்களுக்குமே இது சிறப்பு தான். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள், தொழில் ரீதியாக இருந்து வந்த என்ன சொல்லுங்க, போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறைஞ்சு போயிடும். இல்லை நீங்கள் வென்றுவீங்க அது அப்படி. அதே போல் அன்பு நண்பர்களே, குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சில பகை உணர்வுகள் ஏற்பட்டிருந்தது, அல்லது யாருடனாவது அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கருத்து முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுகின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம். ஆமாம் நண்பர்களே, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுறது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆக இந்த காலகட்டம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதையெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஓவராலாக பொருளாதாரம்னு வரும்போது இந்த காலகட்டம் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். இல்லைன்னா சொன்னால் அது சும்மா கதை. ஒரு அவரவர் தகுதிக்கு ஏற்ப மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், வருமான ஓட்டமும் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிடுங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பை நல்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ரைட்? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, அல்லது இடம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, ஆபரண நகைகள் சேர்க்கை வாங்குவதுன்னு இத்தனையுமாங்க வாங்குவீங்க அப்படின்னா அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த ரிஷபராசியை சார்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சிலர் நகை வாங்குவாங்க, ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவாங்க, ஒரு சிலர் வீடு கட்டுவாங்க, ஒரு சிலர் இடம் வாங்கி போடுவாங்க. இந்த மாதிரி அவரவர் தகுதிக்கு ஏற்ப தசாபுக்தியும் நல்லா நடக்கின்ற பொழுது உறுதியாக வாங்குவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பை தரும். தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் இருந்திருக்கும், ஆனால் இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க, தகப்பனாரினுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஓவராலாகவே நல்லாயிருக்கும். குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுலேருந்து தகப்பனாருடைய உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் கூட குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடன் தொந்தரவுகள் கடுமையாக இருக்குங்க, ஒன்றும் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகள் ஓரளவு கட்டுக்குள் வந்து மடமடன குறைகின்ற காலகட்டம். அதே போல் நோய் தொந்தரவு, ஹெல்த்தில் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, வீரியம் அதிகமாக இருக்குது, நோயின் வீரியம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நோயின் தொந்தரவுகள் குறைகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது. சரியாக மருத்துவம் எடுத்துங்க, உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளுங்க, மிகச்சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அமைப்புகளில் உங்களுக்கு எதுவும் இல்லை. இருக்கிறத கரெக்டாக அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போயிட்டீங்கன்னா ரோகிணி அன்பர்களுக்கு மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன். நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பரிசோதனை செய்து கொண்டு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பதிவை பார்க்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.